ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்துட்டிங்கன்னா ஹோம் டூர் வீடியோ தாங்க. எங்கள் அம்மாவோட ஹோம் டூர் வீடியோ. எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம். நாளைக்கு வந்து எங்கள் அம்மாவோட நினைவு நாள், அதாவது 2ஆம் ஆண்டு நினைவு நாள். அதான் சாமி கும்பிட வந்திருக்கோம். எங்கள் அம்மா வீடு எப்படி இருக்குது, எங்கள் அம்மா வீட்டோட தோட்டம் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஹோம் டூராக போடுவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி தான் வாய்ப்பு கிடச்சிருக்கு. வாங்க எங்கள் அம்மா வீடு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதாங்க எங்கள் அம்மா வீட்டோட என்ட்ரன்ஸு. சுற்றி முள்ளு கம்பி போட்டிருக்கோம். இது இந்த ப்ளூ கலர் படுதா போட்டிருக்கிறது வந்து வைக்கப்பட்ட, அதாவது மாட்டுக்கு வைக்கல் வச்சுருக்காங்க. அதில் இதுதான் கேட்டு. இப்போ தான் முள்ளு கம்பிலாம் போட்டு கேட் போட்டது. இதுதான் என்ட்ரன்ஸு. வாங்க உள்ளே போகலாம். இது கேட்டுக்கு வெளியே பசங்கள்லாம், இதுதான் கிரவுண்டு பாருங்கள். அதான் கோயில், அந்த தூரத்தில் இருக்குது பார்த்தீங்களா, அதான் கோயில். அந்த கோயிலுக்கு வந்து அந்த ரோஸ் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கான் பார்த்தீங்களா ஒரு பையன், அதுக்கு பக்கத்தில் ஒரு மேடு மாதிரி தெரியுதுல்ல, அதாங்க நாடக மேடை. அந்த கோயிலுக்கு வந்து அந்த நாடக மேடையில் தான் நாடகம் வைப்பாங்க. இங்கே எங்கள் அம்மா வீட்டுக்கிட்டே உட்காந்து நாடகம் பார்க்கலாம் நாங்கள் திருவிழாக்கு. பாருங்கள், இது என்ட்ரன்ஸு. என்ட்ரன்ஸுக்கு இந்த பக்கம் இந்த காகிதப்பூ, ரோஸ் கலர் காகிதப்பூ செடி வச்சுருக்கோம். இதுதான் ரோஸ் கலர் காகிதப்பூ. இது வந்து குப்பைக்குழி, அதாவது மாடு சாணம் குப்பை எல்லாத்தையும் அள்ளியாந்து இங்கே தான் போடுறது. இதுதான் வீடு. வீட்டுக்கு பின்பக்கம் தாங்க மாடிப்படி. இதுதான் எங்கள் அம்மா வீட்டோட தோட்டம். இங்கே வந்து தென்னை மரம்லாம் வச்சுருக்கான். இது வந்து தட்டி கட்டியிருக்காங்க. எதுக்குன்னா வேறு ஆட்டு மாடும் வந்து இந்த வைக்கலை சாப்பிட்றோம் அப்படிங்கிறக்காண்டி இது வந்து வைக்கப்பட்ட. நான் கூட இங்கே கேட்டுக்கிட்டேருந்து உங்கள்கிட்ட காட்டு நல்ல ப்ளூ கலரு படுதா போட்டிருக்குன்னு சொல்லி இதாங்க. இது தனியாக இங்கே மட்டும் அடைச்சி வைக்கிறதுக்காண்டி வச்சுருக்கோம். இங்கே வந்து உட்காந்துக்கிறது கட்டில். இங்கே வந்து நல்ல அந்த இது வந்து நார்த்த மரம். இங்கே நிழலாக இருக்கவும் இங்கே நல்லா உட்காந்துக்கிறது. இந்த வெயில் டயத்துலலாம் இங்கே உட்காந்துக்கிறது சூப்பராக இருக்குங்க. இது நாங்கள் வந்த காருங்க. இது வேப்ப மரம். இந்த வேப்ப மரத்துக்கிட்ட தான் நாங்கள் உட்கார்றது. நல்ல நிழல் கொடுக்கும். திருவிழா டைம்லாம் வந்தால் இந்த வேப்ப மரத்துக்கிட்ட தான் உட்காந்துருப்போம். பாருங்கள், இது வந்து என் தங்கச்சி பொண்ணு, என் 2ஆவது தங்கச்சி பொண்ணு கிரிஜா. இது என் பையன், என் பொண்ணு. 3 பேரும் விளையாண்டுட்டு இருக்காங்க. வாங்க, அந்த பார்த்தீங்களா கிணறு. இதாங்க எங்கள் அம்மா வீட்டில் உள்ள கிணறு. இது வந்து தொட்டி, பைப்பு தண்ணியை பிடிச்சி வச்சுக்கலாம். இது வந்து தொட்டி. இது வந்து கிணறு, எங்கள் அம்மா வீட்டிலே இருக்கிற கிணறு. இதில் நல்லா தண்ணி இருக்குது பாருங்கள், தண்ணி இருக்குது தெரியுதா. இதில் தான் தண்ணி மூந்து ஊற்றிக்கிறது. இந்த கயிறு வந்து எப்போவுமே இதிலே கிடக்கும். அடுத்து தோட்டம். இந்த தோட்டம். இது வந்து துவைக்கிற கல். ஒரு இடத்துல சிமெண்ட் போட்டிருந்தோமா, அது வந்து உடச்சி எடுத்தான். அதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு இங்கே துவைக்கிற கல்லாக வச்சாச்சு. இதுதான் குளிக்கிற பாத்ரூம். அதாவது தோட்டத்துக்குள்ளே தானே குளிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சும்மா அந்த பழைய சாரிகளை எடுத்து கட்டியிருக்கோம் குளிக்கிறதுக்கு. இந்தாருங்க, இது வந்து கருவேப்பிலை மரம். எங்கள் அம்மா வீட்டில் கருவேப்பிலை மரமே நிற்கிதுங்க. இது வந்து கருவேப்பிலை மரம். அந்த மரத்துலேருந்து இருந்த விதை ஃபுல்லாக இந்த கருவேப்பிலை செடி ஆகிருப்பாருங்க. இங்கிட்டு வாழை மரம் வச்சுருக்காங்க. இந்த கனகாம்பரப்பூ இதெல்லாம் எங்கள் அம்மா வச்சதுங்க.
இது நெல்லிக்காய் மரம் இப்போ தான் துளுத்து வருது. இது மல்லிகைப்பூ செடி. இது நெல்லிக்காய் மரம். இந்த தென்னை மரம் இப்போ தான் குறுத்து விட்டுருக்கு. இந்த வாழைக்காய் அப்போ தான் வாழைக்காய் காய்ச்சிருக்கு. இந்த வருங்க நல்ல பெரிய பெரிய வாழைக்காயாக தாங்க இருக்குது. நல்லா சமைக்கலாம். இது ஒரு பெரிய வாழை மரம். இது ஒரு பெரிய வாழை மரம். இந்த தென்னை மரத்துக்கிட்டே இருக்குது. இங்கே இருங்க, இது வந்து வெத்தலை கொடி. பார்த்தீங்களா வெத்தலை கொடி எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குல்ல வெத்தலை. இந்த நாட்டு வெத்தலை இது பயங்கரமாக அப்படியே காரமாக இருக்குங்க. இங்கே ஒரு கனகாம்பரப்பூ செடி. இன்னும் ஒரு நார்த்தஞ்செடி. பாருங்கள் எங்கள் அம்மா வீட்டோட தோட்டம் ஃபுல்லாக தெரியுதா? தூரத்தில் கிணறு, தொட்டி. இது வந்து பைப் தண்ணி பிடிச்சி வச்சுக்கிறது. இந்த தொட்டியில் அந்த கிணறு தண்ணி வந்து நாங்கள் குளிக்கிறதுக்கு, துணியெல்லாம் துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறது. இது வந்து நாங்கள் வீட்டிலேருந்து வெளியில் போகிறதுக்கு உள்ள பாதையை நான் இப்போ உங்களுக்கு தூரத்துலேருந்து எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டிகிட்ருக்கேன். ஓகேவா? இந்த தொட்டியை நல்லா பாருங்கள். இது கல்லுலே செஞ்ச தொட்டி. எங்கள் அம்மா கல்யாணம் பண்ணிக்கு வந்த புதுசுலேருந்து இருக்குது இந்த தொட்டி. இது என்னன்னா மாட்டு தண்ணி இதில் ஊற்றி வைக்கிறது. இப்போ வந்து தங்கச்சி 2 மாடு தானா இருக்குது. அதனால் வாளியிலே தண்ணி வச்சிரும். இதில் தண்ணி வைக்கிறது இல்லை. ஆனால் அப்போ நிறைய மாடு இருக்கும்போது இதிலே தான் எங்கள் அம்மா தண்ணி ஊற்றி இதை க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி வைப்பாங்க. இது வந்து விறகடி. இந்த பக்கம்தான் தோட்டத்துக்கு பக்கத்துலேயே விறகடி இருக்குது. இங்கிட்ட ஒரு தட்டி. இந்த பக்கம் கம்மாய்க்கு போய்க்கலாம். அதுக்கு தான் அந்த தூரத்தில் அந்த தட்டி. தூரத்தில் அந்த தட்டி வந்து கம்மாய்க்கு போகிறதுக்கு. இங்கிட்ட முள் கம்பி போட்டாச்சு. அந்த குட்டி பிள்ளைய பற்றியெல்லாம் இதே மாதிரி இன்னொன்று இருக்குது. 2 ட்வீன்ஸ் மாதிரி இருக்குது. ஒன்று கடுவேன், ஒன்று பொட்டை. இது வந்து இந்த நாய்க்குட்டி வந்து பொம்பளை பிள்ளை. 2 யாரையுமே வீட்டுக்குள்ளே வர விடாதுங்க. கேட்டுக்கிட்டே யாராவது வந்துட்டால் போதும் குதிச்சு ஓடிடும் கட்டிக்கிறதுக்கு. அப்படி காவலாக இருக்குது. இந்த இது ஒரு மாடு, அது கண்ணுக்குட்டி, அது கருப்பு மாடு. அங்கே ஒரு கண்ணுக்குட்டி. இது வந்து மாட்டு கொட்டாய், எங்கள் அம்மா வீட்டோட மாட்டு கொட்டாய். இது வந்து எங்கள் அம்மா வீட்டோட மாட்டு கொட்டாய்ங்க. இது வந்து வீடு. மேலே வந்து மாடி வீடு. இந்த இருக்கிறது மாடி வீடு. இதை வந்து வாரத்தில் ஓடு இழுத்து வார மாதிரி வச்சுருக்காங்க. இந்த எங்கள் வீட்டுக்காரரு கடைக்கெல்லாம் வாங்கியிருக்காரு. இந்த தகர சீட் போட்டிருக்கிறது வந்து அடுப்படி. அதாவது விறகு வச்சு சமைக்கிறதுக்கு அடுப்படி. பாருங்க எங்கள் அம்மா வீட்டோட ஃபுல் வியூ. இதான் எங்கள் அம்மா வீடு. வானத்தை பாருங்கள் எப்படி கருத்துக்கு வருதுன்னு. மழை வரப்போகுது. எங்கள் அம்மா வீடு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். பாய்.